செய்தித்தாள்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு செய்தி. ஆண்டு வருமானம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு ஒரு 72,000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. அல்லது நீங்க ஆண்டு வருமானமா எவ்வளவு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்றிதழ் 72,000 ரூபாய் அல்லது அதுக்கு குறைவாக தான் வாங்கியிருப்பீங்க. 72,000 ரூபாய் ஆண்டு வருமானம் பெறக்கூடிய ஒரு குழந்தை, நிச்சயமா உங்க எல்லாருக்கும் 20+ வயசு தான், உறுதியா என்னால சொல்ல முடியும். 20 வயதுல 72 லட்சம் ரூபாய் சம்பளம். 20 வயது பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லல. 72,000 ரூபாய் ஆண்டு வருமானம் அம்மா அப்பாவுடைய ஆண்டு வருமானம். 20 வயது படிக்கக்கூடிய இந்த மாணவிக்கு ஆண்டு வருமானம் 72 லட்சம் ரூபாய். 72 லட்சம் ரூபாய் நினைச்சு பாருங்க. அதுக்காக அந்த மாணவி செய்த செயல் என்ன? இதுதான் உங்களுக்கு நம்ம தேவை. ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில படிக்குது. என்ஜினியரிங் விரும்பி படிச்சதானா கிடையவே கிடையாது. ஆனால் என்ஜினியரிங் அந்த மாணவி விரும்பி படிக்கவே இல்லை. அப்புறம் மருத்துவ கல்லூரியை தான் விரும்பியது அந்த மாணவி. மருத்துவ கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு நேஷனல் அளவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. நீட்ல அரசு கல்லூரியில சேர்ற அளவுக்கு ரிதுபர்ணா மாணவியினுடைய பேர். ரிதுபர்ணா கர்நாடகாவை சார்ந்தவர். ரிதுபர்ணா என்கிற மாணவி நீட்டு தேர்வுல அரசு மருத்துவ கல்லூரியில போய் சேர்ற அளவுக்கு அவங்ககிட்ட மதிப்பெண் இல்லை. அவங்க எடுத்த மதிப்பெண்ணை வச்சு தனியார்ல சேரலாம், பணம் இல்லை. ரொம்ப விரக்தி. எனவே கடும் விரக்தி ரிதுபர்ணா. நண்பர்களுடைய ஊக்கத்தால் மருத்துவம் மட்டும்தான் கல்வியா? மருத்துவர்கள் மட்டும்தான் மனிதர்களா? மருத்துவத்தில் மட்டும்தான் ஊதியம் ஈட்ட முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டேன். ரிதுபர்ணா சொல்றாங்க. பிறகு ஒரு பொறியியல் கல்லூரியில சேர்றாங்க. கல்லூரியின் பெயர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு கல்லூரியாக சயாத்ரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி. சயாத்ரிங்கிற கல்லூரியில பொறியியல் சேர்றாங்க. இப்ப இறுதி ஆண்டு படிக்கிறாங்க. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற பிரிவை தேர்வு செய்யறாங்க. இவங்கள்ட்ட ஏற்கனவே நீட்டு தேர்வுல அடைந்த தோல்வி, கற்பனை கூட. தோல்வி அடைஞ்சவன்கிட்ட பலம் அதிகமா இருக்கும். வெற்றி பெற்றவனை விட தோல்வி அடைஞ்சவன்கிட்ட பலம் அதிகமா இருக்கும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். அவன்கிட்ட பலம் அதிகமா இருக்கும். நீ ஒரே டைம்ல வெற்றி பெற்றவன் சொல்ற விளக்கத்தை விட 2வது முறை வெற்றி அடைஞ்சவன் சொல்லக்கூடிய விளக்கம் இன்னும் வலிமையா இருக்கும். எனவே அந்த மனநிலையோடு அந்த வலிமையோடு நீட்டு தேர்வுல தேர்ச்சி பெற முடியலங்கிற ஒரு எண்ணத்தோடு கற்பனை அதிகமா இருக்கிறதுனால அந்த ரோபாட்டிக்ஸ் பிரிவை தேர்ந்தெடுத்ததுனால ரிதுபர்ணா மாணவி ரோபோவை புதுசா உருவாக்குறாங்க. பாக்கு அறுவடை செய்யறதுக்கு ரோபோ உருவாக்குறாங்க. அறுவடை செய்யப்பட்ட பாக்கை தரம் பிரிக்கிறதுக்கு ரோபோவை உருவாக்குறாங்க. பாக்குக்கு மருந்தடிக்க ரோபோவை உருவாக்குறாங்க. பாக்குக்கு மருந்தடிக்க, அறுவடைக்கு, தரம் பிரிக்க ரோபோவை உருவாக்குறாங்க. ஆட்டோமேஷனை பயன்பாட்டுக்கு அதிகம் வச்சுக்கிறாங்க. இப்படி இவங்க கல்லூரியில 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இப்படி போயிட்டு இருக்கு. கோவாவில் சர்வதேச அளவுல ரோபோ பற்றிய ஒரு கருத்தரங்கம். நம்ம கல்லூரியிலிருந்து நீங்க போய் கலந்துக்குங்க. சயாத்ரி கல்வி நிறுவனம் யார் அனுப்புறாங்க? ரிதுபர்ணா அனுப்புறாங்க. போறாங்க. சீனா, ஜப்பான், ரஷ்யா இந்த நாடுகள்ல இருந்து ரோபோ பற்றியவங்க வராங்க. அவங்களோட நண்பர்களா மாறுறாங்க. தன்னுடைய ரோபோ பற்றிய கனவு கற்பனை எல்லாம் சொல்றாங்க. அவங்கள விட இவங்களுடைய கனவு கற்பனை நல்லா இருக்கு. இப்போ இன்டர்ன்ஷிப், அதுக்காக இங்கிலாந்துக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. இன்டர்ன்ஷிப் அனுப்புறாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு போகும்போதே 39,59.58 லட்சம் ரூபாய் இன்டர்ன்ஷிப்பே தரோம் ஒரு ஆண்டு மட்டும். அவன் என்ன பண்றான்? லண்டன்ல என்ன பண்றான்?
இங்கிலாந்து தலைநகர் லண்டன்ல இன்டர்ன்ஷிப்ல ரிதுபர்ணாவுடைய திறமையை பார்த்தா, ரிதுபர்ணாவுடைய திறமையை பார்த்துட்டு நீங்க எங்க நிறுவனத்திலே நிரந்தரமா பணிபுரிய விருப்பம், எங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு விருப்பம் என்றால் சொல்லுங்கள் சொல்றோம். இவங்க ரோபோவில் செலுத்தக்கூடிய தனித்தனி கவனம். நீங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய் கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி, பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ரோல்ஸ் ராய், இன்னும் அந்த பெண்மணி பிஇ படிச்சு முடிச்சு சர்டிபிகேட் வாங்க கிடையாது, சர்டிபிகேட் வாங்க கிடையாது. ஃபைனல் இயர் ரோல்ஸ் ராய் கம்பெனி ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன ஆர்டரு? ஆண்டுக்கு 72 லட்சம் ரூபாய் உனக்கு ஆண்டு வருமானம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், விமானம் இலவசம், இங்கிலாந்துல எங்க வேணாலும் தங்கலாம், தங்குமிடம் இலவசம், என்ன உணவு வேணாலும் நீங்க விரும்பலாம், உணவு இலவசம். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க யாரெல்லாம் கை காட்டுறீங்களோ அவங்களுக்கு உண்டு. இவ்வளவு ஆர்டர்ல இருக்குது, இவ்வளவு ஆர்டரு. ஏதோ நான் 100 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்லல, 3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செய்தித்தாள்களிலும் இடம்பெற்ற ஒரு செய்தி, சேனல் முழுக்க இடம்பெற்ற ஒரு செய்தி ரிதுபர்ணாவுடைய செய்தி தான். நீங்க ரிதுபர்ணா கிட்ட இப்ப போய் பேட்டி கேட்கிறாங்க. எங்க இருக்கு? பெங்களூர் பக்கம் மங்களூர் அடியார், அது ஊர் பேரு அடியார்னு பேரு. மங்களூர் பக்கத்துல அடியார்ல சாயாத்ரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியில தான் படிச்சாங்க. இப்ப பேட்டி கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்லக்கூடிய 3 செய்தி தான் நம் இருதயத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தி. 1, நீட் தேர்வில் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் போனது வருத்தமே, துவண்டு போயிருந்தேன். அந்த தோல்வியிலிருந்து மீண்டு மிகப்பெரிய வெற்றியாளனாக வர வேண்டும் என்று என் எண்ணத்திலே எழுதி வைத்துக் கொண்டேன். பட்டமே முடிக்காத ஒரு மாணவி, இந்தியா முழுவதும் லண்டன் முழுவதும் பேசப்படக்கூடிய செய்தி. 2வதா சொல்றாங்க, அந்த மாணவி நாள் ஒன்றுக்கு 9.5 மணி நேரம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. 9.5 மணி நேரம் ரோபோ பற்றி, உலகளாவிய ரோபோ பற்றி, இந்தியாவில் அதற்கான தேவை பற்றி, இந்த துறையில் என்ன செய்தால் சாதனை செய்யலாம் என்பதை பற்றிய நூல்களை, சப்ஜெக்ட் வேற, சப்ஜெக்டை தாண்டிய நூல்கள் வேற, ரோபோவோடு தொடர்புடைய நூல்கள். நான் 9.5 மணி நேரம் படித்து விட்டேன். சட்டசபையில யாருக்கு அதிக அதிகாரம்? முதலமைச்சரை விட அதிக அதிகாரம் சட்டசபையில யாருக்குன்னா சபாநாயகர் தான் அதிக அதிகாரம். அவர் சொன்னாதான் முதலமைச்சர் பேச முடியும், அவர் அனுமதி கொடுத்தாதான் எதிர்கட்சி தலைவர் பேச முடியும், அவர் அனுமதி கொடுத்தாதான் பிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச முடியும். அவ்வளவு அதிகாரம் படைத்தவர் சட்டமன்றத்துக்குள்ள யாருன்னா சபாநாயகர். அந்த சபாநாயகர், கர்நாடக மாநிலத்தினுடைய சபாநாயகர் ரிதுபர்ணாவுடைய வீடு தேடி போறாரு. சபாநாயகர் அங்க போய் வீடுக்கும் போறாரு, கல்லூரிக்கும் போறாரு. இது கர்நாடக மாநிலத்தினுடைய கௌரவம் என்று ஒரு உடை, ஒரு மகுடத்தை சூட்டி அவரு போட்டோ எடுத்துக்கொண்டார். அதுதான் செய்தி. அந்த பெண்மணி போய் போட்டோ எடுத்துக்கல. போட்டோ எடுத்துக்கிட்டது காதர். காதர் போய் யார்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டாருன்னா ரிதுபர்ணா கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டார். கல்வி என்ன செய்யும் என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றால், கல்வி சபாநாயகராக இருந்தாலும் வர வைக்கும், லண்டனாக இருந்தாலும் உங்களை கொண்டு சேர்க்கும், விமானத்தை உங்களுக்கு இலவசமாக்கும், பணத்தை மிக சாதாரணமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும், ஊதியம் என்பது ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்லும். எடுத்துக்கொண்ட படிப்பில், எடுத்துக்கொண்ட துறையில் சிறந்து விளங்கும் பொழுது மீதி எல்லாம் சாதாரணமாக இருக்கும். எனவே கண் துஞ்சார், பசி நோக்கார், செல்வி அருமையை பாரார், கர்மமே கண்ணாயினார். உங்களுக்கு இலக்கு தெரிந்து விட்டது, நோக்கம் தெரிந்து விட்டது, பாதை தெரிந்து விட்டது, நாம் உழைக்க வேண்டும்.